வெளியில பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது முரசொலி ட்ரஸ்ட் ஒரு தனி நபருக்குரியது, ஒரு தனி குடும்பத்திற்குரியது. அந்த முரசொலி ட்ரஸ்டில் இருப்பவர்கள் அதை வாடகைக்கு விட்டு வருமானத்தில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வெளியில 99 to 2004 கோத்ரா கலவரம் நடக்கும் பொழுது என்ன குரல் கொடுத்தீங்க நீங்க? இஸ்லாமியர்களுக்கு பாதிக்கப்படும் பொழுது அமைச்சரவையில் இருந்தது யார்? இதே திமுக தான். அரசியல் குத்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷப்பி. இதுவரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருந்தோம்ல, இது உண்மையிலேயே சட்டசபை தானா இல்ல சண்டை சபையா? எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை மட்டும் தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த கேள்வியை சட்டசபையில வச்சே கேட்டாங்க. யாரு கேட்டாங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம கேப்டன் அவருடைய ஒய்ஃப் பிரேமலதா இருக்காங்கல்ல, அவங்க தான் கேட்டிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை மட்டுமே போட்டுட்டு இருக்காங்களே, இது உண்மையிலேயே சட்டமன்றம் தானா இல்லை வந்து சண்டை மன்றமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலையில் வரோம், ஈவினிங் 6:30 மணி ஆயிடுது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, சட்டசபைக்கு வர்றதுக்கான காரணமே மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு தான். ஆனால் மக்கள் பிரச்சனையை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ரெண்டு பேரும் மாறி மாறி குறை மட்டுமே சொல்லி சண்டை மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறது? அதுலேயும் நாங்கள்லாம் எக்ஸாமுக்கு கூட இந்த அளவுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்போமான்னு தெரிலங்க. அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிடைக்கிற வாய்ப்பில் பேசிடலான்ற மாதிரி பார்த்தா வாய்ப்பே கிடைக்க மாட்டேது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன? இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடுறது தான். சரி, போடுற சண்டையை ஒழுங்கா வச்சு போடலாம்ல. புதுசான ஆட்கள் சண்டை போட்டா கூட வெளியே இருக்கிற மக்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமா பார்ப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டவங்களே மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்றதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா எடுத்து வைக்கிறாங்க. அவைத்தலைவரே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற, ஆளாளுக்கு ஒருத்தர் மேல குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறமே ஒழிய சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறவங்களே ஒழிய இதனால தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ இதனால என்ன பலன் என்ற கேள்வியை இங்க நான் கேட்கிறேன். என்னதான் பிரேமலதா அவர்கள் பேசுனது கொஞ்சம் ஃபன்னியான வேலை இருந்தாலும் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையான விஷயங்கள் தான். ஏன்னா சட்டசபைக்கு வருவதற்கான காரணம் என்ன? மக்கள் பிரச்சனையை பற்றி பேசி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் மக்கள் பிரச்சனையை பேசுகிற மாதிரி பேசி ஆரம்பித்து கடத்தில் அவங்க பிரச்சனைக்கு போய் ஆளுக்கு அடித்து உருண்டுட்டு இருக்காங்க. இன்னும் கைகலப்பாகலை, அது மட்டும்தான் மிச்சன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் கரெக்டாக தான் பேசினாங்க, இல்லைன்னு சொல்லிட முடியாது. நியாயமான விஷயங்கள் தான், எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம மனசில் இருக்கிற விஷயத்தை தான் பிரேமலதா அவர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் பொதுவாக பேசியிருக்கலாமோன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆதவர்ஜினா பேசுறதுனால மட்டும்தான் சண்டை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ எதுவுமே பேசாமல் ஆதவர்ஜினா சும்மாவே எந்திரிச்சு பேசி சண்டையை வாங்கிட்டு இருக்காரா? யாராச்சும் ஏதாச்சும் பேசணும்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியிலேருந்து எந்திரிச்சு நின்றா மட்டும் போதும். அதை எப்படி அவன் பேசலாம், அதை எப்படி அவன் சொல்லலான்னு சொல்லிட்டு திமுக இருக்கிற அம்புட்டு பேர் எந்திரிச்சு நின்று கத்துறது, கமெண்ட்டை பாஸ் பண்ணுறது, அடிக்க ஓடி வருது, பின்னாடி இருந்து எஞ்சி வருது. நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் சொன்னார் பாருங்க, பிடி பீரியடா சும்மா எஞ்சி நிற்கிறீங்கன்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் எஞ்சி நின்று பாதி நேரத்தை வீணாக்குறதே திமுக காரங்க தான். ஆனால் இவங்க கூட்டணியில் இருக்காங்கன்ற ஒரே ஒரு காரணத்தினால அதை பற்றி மட்டும் பேசவே இல்லையே. வெறும் இது சண்டை மன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போகுதுங்க. ஒன்ஸ் அவர் ஆரம்பிச்சாலே பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. எல்லா உறுப்பினருக்கும் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நாளும் திமுக கட்சியை சார்ந்தவங்கலாம் எஞ்சி நின்று எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றாங்க. அந்த டைம் எல்லாம் நோட் பண்ணி வச்சாலே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் சேவாயிரும் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அதையாச்சும் இவங்க ஒரு விஷயமா யாரும் எஞ்சி நிற்காதீங்க. ஒரு கேள்வி கேட்குறாங்களா, அவங்க கேள்வி கேட்டு முடிச்சிருட்டோம், அதுக்கப்புறம் பொறுமையா நீங்க பதில் சொல்லுங்க. கேள்வின்னு கேட்ட உடனே 50 பேர் எஞ்சி நிற்கிறீங்களே அப்படிங்கிறதெல்லாம் பிரேமலதா அவர்கள் சேர்த்தே குறிப்பிட்டிருக்கலாம். பட் சொல்லல அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன் சொல்லல அப்படிங்கிறதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க எந்த கூட்டணியில் இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால அப்படி 19 தான் பேச முடியுன்றதுனால அவங்களும் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. ஆனால் இதெல்லாம் மனசில் இருக்கிற விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கொட்டிட்டு அதுக்கப்புறமா பேசலான்னு சொல்லி பார்த்தா, சரி ரைட் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, உங்களோட நேரம் முடிஞ்சு போச்சு, உட்காருங்கன்ற மாதிரி உட்கார வச்சிட்டாப்ல. இதுவரை இல்லாத அளவிற்கு எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுப்பது தான் நான் முயற்சி பண்றேன். அப்படிதான் உங்களுக்கு இப்போ வாய்ப்பு நான் கொடுத்துருக்கேன். பதில் உரையில் நீங்க பாருங்க. அண்ட் பிரேமலதா அவர்கள் சொன்னதுக்கு ஆதவர்ஜினா பதிலும் கொடுத்தாப்ல. நாங்க வந்து சும்மாலாம் கோவப்படுறது கிடையாது. எங்க அமைச்சர்கள் குறித்தோ எங்க சிஎம் குறித்தோ எங்களை பத்தி ஏதாச்சும் ஒரு குறை சொல்லும் போது அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நாங்க பதில் அளிக்கிறோம். பதில் கொடுக்கும்போது அவங்க கதறாங்க, அது ஒரு மறுபடியும் பிரச்சனையா ஆகி போகுது. நாங்கள் ஒன்றும் சும்மாவே பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வர்றது கிடையாது. ஈவன் கேப்டன் அவர்கள் இருக்கும்போது கூட ஒரு இடத்துல பயங்கரமாக ட்ரிகர் ஆகி எவ்வளோ கோவப்பட்டார் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியதான் செய்யும். ஆனால் அவர் கோவப்பட்டத்தில் ஒரு நியாயம் இருந்துச்சு. அதே மாதிரி நியாயம் தான் எங்கள் சைட்லேயும் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜினா ஒரு பக்கம் அதுக்கு விளக்கம் கொடுத்தாப்புல. எங்களுக்கும் விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். இதே சட்டசபையில் என்ன மாதிரி குரல் கொடுத்தாருன்னு எங்களுக்கும் தெரியும்.
ரவுத்திரம் பழகுன்னு பாரதி சொல்லியிருக்காரு. ஒரு தவறோ ஒரு உண்மை இல்லைன்னா மட்டும்தான் நாங்க எந்திரிக்கிறோம். நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா டிவிகே கட்சியில இருந்து நீங்க யாரை வேணாலும் சமாளிச்சிடலாம். ஆனா சிடிஆர் நிர்மல்குமார் ஒருத்தர் இருக்காருல, சட்டத்துறை அமைச்சர், அவரை மட்டும் யாராலையும் சமாளிக்கவே முடியாது. அவருடைய அடி மட்டும் தனியா இருக்கும். அதுலயும் குறிப்பா டிஎம்கேல இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஏத்த ஆள் யாருன்னு சொல்லி கேட்டா நான் கண்டிப்பா சிடிஆர் நிர்மல்குமார் தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களெல்லாம் எப்படி அடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தான் கரெக்டா தெரியும். இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா பிரேமலதா அவர்கள் சொன்னதுக்கு பதில் சொல்ற மாதிரி தான் அவர் ஆரம்பிச்சாப்ல. அதாவது கேப்டன் அவர்கள் கூட பயங்கரமா கோவப்பட்டார், நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒரு காரணத்தோட தான் அவர் கோவப்பட்டார், அந்த மாதிரி தான் நாங்களும் கோவப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜனா மென்ஷன் பண்ண விஷயத்தை சொல்லிட்டு அண்ட் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த திமுக சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாப்ல. சிடிஆர் நிர்மல்குமார் வெளியே போயிட்டு பிரஸ் மீட்ல கொடுத்த விஷயம், அறிவாலயத்தை இதுக்கப்புறம் வெள்ளடிச்சு வாடகைக்கு தான் உடனும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அந்த விஷயத்தை கொண்டு வந்து லைட்டா மென்ஷன் பண்ணி பேசின உடனே அதை எடுத்துக்கிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாப்ல, அதெல்லாம் நான் வெளியே பேசினது, அறிவாலயத்துக்கு வெள்ளடிச்சு வாடகைக்கு உடனும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுலாம் வெளியே சொன்னது. அது மட்டுமா சொன்னேன், முரசொல்லி அப்படிங்கிற ட்ரஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தனிநபருக்கு தனி குடும்பத்துக்கு ஒரு, அவங்க அதை வாடகைக்கு விட்டு அந்த வருமானத்துல தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை நான் வெளியே பேசியிருக்கேன். அதெல்லாம் உள்ள கொண்டு வந்து பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னது என்னமோ ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நான் வெளியே என்னென்னலாம் பேசணும் அதெல்லாம் உள்ள சொல்ல வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியே அப்படி சொல்லிட்டாப்ல. வெளியில பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது முரசொலி ட்ரஸ்ட் ஒரு தனி நபருக்குரியது, ஒரு தனி குடும்பத்திற்குரியது. அந்த முரசொலி ட்ரஸ்டில் இருப்பவர்கள் அதை வாடகைக்கு விட்டு வருமானத்தில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வெளியில அவர் இங்கே குறிப்பிடும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுலயும் திமுக இப்போ ஒரு எதிர்க்கட்சியா இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆளுங்கட்சி என்னென்ன தப்பெல்லாம் பண்றாங்களோ அந்த தப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சுட்டி காட்டணும். இப்ப ஆட்சியில் என்னென்ன தவறு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எடுத்து பேசினா கூட பரவாயில்லைங்க. சட்டசபையில வச்சு சொல்றாப்ல, அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முஸ்லிம்கள்லாம் பீஸ்ட் படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி போராடினாங்க. ஏன்னா பீஸ்ட் படத்தில் இப்போ சிஎம்மா இருக்கிறவர் அவங்களுக்கு எதிராக வந்து எவ்வளோ விஷயங்களை செயல்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத ஒருத்தர் யூடியூப்ல போய் 40 நிமிஷம் பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காப்புல. இப்போ சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் இதுக்கு முன்னாடி படத்தில் நடிச்சிருப்பார்ல, அந்த படத்துடைய விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து இப்போ பேசி சட்டசபையில் பதில் சொல்றாப்புல நம்ம திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர். எப்பேற்பட்ட எதிர்கட்சி பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி தாவேகா கட்சியை சேர்ந்த முஸ்தபா அவர்கள் வந்து முஸ்லீம் தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு. அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட போய் காமிச்சா கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருக்குது எல்லாம் ஓகே தான், அவையிலேருந்து நீக்கல, பட் இருந்தாலும் மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே நான் பேச அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. ஆனால் மறுபடியும் இப்போ ஆரம்பிச்சு விடுறது யாரு? பீஸ்ட் படத்தை தடை செய்ய வேண்டும் என்று அவர் தனி பிரத்யேக பேட்டியை அளிச்சிருந்தார். அதுல இஸ்லாமியருக்கு எதிராக இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை கூட 40 நிமிடங்கள் அவர் பேட்டி அளிப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு அவர் பதில் அளிப்பாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த மாதிரி கேள்வி ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா ஆதவர்ஜனா எதிர்த்து பயங்கரமா போட்டு அடின்னு அடிக்கிறாப்ல. அப்படி அடிக்கிற அடிக்கு தான் அம்புட்டு பேரும் சேர்ந்து கதறுன்னு கதறாங்க. ஆனா ஆதவர்ஜனா தான் சண்டை இழுக்கிறாருன்னு அவருக்கு ஒரு பேர் வேற. அவர் கேட்டாப்ல 99 இருந்து 2004 வரைக்கும் நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து நான் வெளியே பேசினா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அதெல்லாம் எடுத்து நான் பேசிட்டுமா, எனக்கும் வரலாறுலாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, RSS இயக்கம் சமூக இயக்கம் அப்படின்லாம் பேசினது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. கோத்ரா கலவரத்தில் முஸ்லீம் இறந்தப்போ நீங்க என்ன சொன்னீங்க, என்ன பேசுனீங்க, உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா? முஸ்லீம்கள் இறக்கும் போது சரி ஓகே, அப்போ அமைச்சரவையில் இருந்தது நீங்க தானே, அமைச்சரவையில் இருக்கிற நீங்க எங்களுக்கு வந்து முஸ்லீமுடைய உயிர்கள் தான் முக்கியம், எங்களுடைய பதவி முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, அப்போ ஏன் நீங்கள்லாம் ரிசைன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட கேள்விகளை எடுத்து போட்டாப்ல. ஆனால் அதுக்கெல்லாம் பதில் வந்துச்சான்னு சொல்லி கேட்டா இந்த வடிவேல் இது திறந்து காப்பார்ல பாக்கெட்டை, அந்த மாதிரி தான் போச்சு. 99 to 2004 கோத்ரா கலவரம் நடக்கும் பொழுது என்ன குரல் கொடுத்தீங்க நீங்க? இஸ்லாமியர்களுக்கு பாதிக்கப்படும் பொழுது அமைச்சரவையில் இருந்தது யார்? இதே திமுக தான். 99 2004 வரைக்கும் பிஜேபியோட ஆட்சி 5 வருஷம் முழு முதலா கொண்டு வந்து திமுக. 1999 இருந்து 2004 வரைக்கும் பிஜேபியை ஆட்சிக்கு கொண்டு வந்ததே திமுக தான். சோ நீங்க எங்களை குறை சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சரமாரியா போட்டு வெளுத்து விட்டாப்ல. இதுல வேற முஸ்லீமுக்கு நாங்க தான் ஆதரவா இருந்தோம், தலித் மக்களுக்கு நாங்க தான் ஆதரவா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்கல்ல. ஆனா டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜனா டேட்டாவோட தான் பேசினாப்ல. எப்பயுமே திமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுவா ப்ரூஃப் இல்லாம எதையாச்சும் பேச வேண்டியது. ஆனா இவங்க சைட்ல இருந்து ப்ரூஃப் காமிச்சே தான் பேசுறாங்க. அந்த ப்ரூஃப்ல அப்படி என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலித் மக்களுக்கு அதிகமான கிரைம் எந்த ஆட்சியில நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது திமுக ஆட்சியில தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, டேட்டாலேயே இருக்குதுன்னு அந்த டேட்டாவை எடுத்து காட்டுறாப்ல.
atrocities against Dalit between 2019 to 2023, the highest increase in the country according to the report by the National Campaign and Dalit Human Rights Commission. இது வந்து நாங்க சொல்லல, NCDHR சொல்றாங்க. இந்த தமிழ்நாட்டிலே அதிகமான தலித் மக்களுக்கு எதிரான கிரைம் நடந்தது உங்களுடைய ஆட்சியிலிருந்து இங்க டேட்டா சொல்லுது. அண்ட் திமுக ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா காலனி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு சமூகத்தை குறிக்குது அப்படிங்கிறதுனால அந்த காலனின்ற வார்த்தையவே நாங்கள் நீக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் காலனின்ற பேரை நீக்கிட்டீங்க, ஓகே. ஆனால் இன்னுமே சென்னையில் நிறைய இடத்துல, சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பல இடத்துல ஸ்லம்ஸ் இருக்குதான் செய்யுது. நார்த் சென்னையில் எவ்வளோ ஸ்லம்ஸ் இருக்குது தெரியுமா? வரீங்களா, கூட்டு போய் காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கும் எஞ்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க காலனின்னு ஒழிச்சிங்க, காலனி ஒளிஞ்சிருச்சா? 25ல இருந்து 28% இந்த 75 வருஷத்துல இன்னும் விழுப்புரத்திலும் கள்ளக்குறிச்சியிலும் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு காலனில தலித் மக்கள் அதே குடிசையில தான் இருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது சாதாரண குடிசையில அந்த இடத்துல தண்ணி இல்ல, ரோடு இல்ல, மெடிக்கல் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஹையர் எஜுகேஷன் போல இப்ப சர்வே எடுத்து சொல்ல முடியும். அண்ட் தலித் மக்களோட நாங்க நிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே 6 அமைச்சர்களுக்கு தான் அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 8 அமைச்சருக்கு நாங்க வந்து அதிகாரமே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு கே நேரு அவர்கள் இருந்துச்சு நாங்க பதில் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாப்ல. இதுல காமெடி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். ஏன்னா அவங்க பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டாங்க. அதாவது ஆளுங்கட்சிக்காரங்க பேசும்போது தான் எஞ்சி நின்று கத்துவோம், கதறுவோம், அவங்கள பேச விடாம தடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம கே நேருகள் எஞ்சி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாப்புல அவரையே பேச விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிற மட்டும் பேர் சூப்பர்ப்பா இப்படி தான் இருக்கணும். பார்ஷியாலிட்டி இல்லாமல் இருக்கீங்க பாருங்க. உங்க ஆட்களையும் பேச விடாதீங்க, எங்க ஆட்களையும் பேச விடாதீங்க, ஆக மொத்தத்தில் யாரையும் பேச விடாதீங்க, சபாநாயகரையும் பேச விடாதீங்க. அற்புதமா இருக்கும் சட்டசபை அப்படிங்கிற மாதிரி கை தட்டினா, நீங்க கை தட்டினா எங்களுக்கு கை தட்ட தெரியும்ல அப்படிங்கிறப்பல கே நேரு அவர்கள் காட்டுகிறார். எந்த அரசாங்கம் இருந்தாலும் நிதி எல்லா கண்ட்ரியும் கை தட்டுறீங்கப்பா, எல்லாத்துக்கும் கை தட்டுற. அப்புறம் நீங்க கை தட்டினா அப்புறம் கை தட்டினா ஏன் கை தட்டுறேன்னு கேக்குறீங்க? நாங்களும் கை தட்டுவோம்ல. ஆனா இவ்வளவு ஏங்க ஆதவர்ஜுனா எஞ்சிருந்து எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன்னு தான் சொன்னாப்ல. அது எப்படி நீ கேள்வி கேட்போன்னு சொல்லலாம்? எப்படி நீ கேள்வின்ற வார்த்தையை சொல்ல? எதிர்கட்சி தலைவர்கிட்ட நீ கேள்வி கேட்டுருவியா? எங்க கேள்வி கேட்டு பாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்புட்டு பேர் எஞ்சிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஆதவர்ஜுனா கேட்கிறாப்புல, ஓ எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேள்வி கூட கேட்க கூடாதா? கேள்வியே கேட்க கூடாது. சரி உடுக்கு, எனக்கு கேள்வியே கேட்கல, நான் கேள்விங்கிறத வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் பதிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்புல. ஆக மொத்தத்தில் இவங்க எத்தனையோ கேள்விகளை எடுத்து வைப்பாங்க. அந்த கேள்வியெல்லாம் இவங்க வந்து உள்வாங்கிட்டு அதுக்கு இவங்க பொறுமையாக பதில்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கேள்வி கேட்க போகிறேன்னு தான் சொன்னாப்புல. என்ன கேள்வி, என்ன ஏது, எதையும் கேட்காம கேள்வி கேட்போன்னு சொன்னாலே கத்துவோம். ஊழல் லஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஊழல் லஞ்சம்ன்ற வார்த்தையை எடுத்தாலே நாங்கள் ரெண்டாலும் எல்லாரும் எஞ்சி நின்று கத்துவோம், கதறுவோன்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அவரை பார்த்து. கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்க கூடாது. என்ன கேட்கிறேன்னு பஸ் சொல்லுவேன். ஓகே, எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து கேள்வி கேட்க கூடாதா? சரி, கேள்வி கேட்கல, சரி ஒரு பதிவு பண்றேன். இன்னைக்கு சட்டசபையில இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உலகத்தையே உலுக்கி போட்ட ஒரு விஷயம். அதாவது சைனால பனிச்சரிவு அப்படிங்கிறதுனால அது வந்து எங்க அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேபாளில் திபெத் அப்படிங்கிற ஒரு இடத்துல பயங்கரமான ஃப்ளட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் 1300 பேரை காணோம், அவங்கெல்லாம் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தமிழ்நாட்டிலேருந்து டூரிசம் மூலிமா போயிருப்பாங்க இல்லையா, டிராவல்ஸ் ஏஜென்சி மூலிமா, அந்த மாதிரி சில பேர் மிஸ் ஆயிருக்காங்க. வேலைக்கு போனவங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53லேருந்து 57 பேர், 50 மேலே வந்து ஆட்கள் வந்து காணோம், தமிழர்களை காணோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இவங்களெல்லாம் எப்படி மீட்டெடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இல்லை. தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலி கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியல. யாரெல்லாம் சேஃபா இருக்கா, என்ன ஏது, எந்த டீட்டெயிலும் தெரியாம மொத்த குடும்பமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பயங்கரமான பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அதை பற்றி சட்டசபையில் பேசணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியில் இருக்கவங்கலாம் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. கவன ஈர்ப்பு அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, கவன ஈர்ப்பு அப்படிங்கிறத பிகினிங்லேயே எதிர்கட்சியில் இருக்கவங்க எல்லாரும் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க அதை நாங்கள் மென்ஷன் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் நீங்கள்லாம் அதை பற்றி கவன ஈர்ப்பு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராஜ்மோகன் அவர்கள் அதை பற்றி பேச தான் ஆரம்பிச்சாப்புல. சைனாவுடைய மலை சரிவு பார்த்தீங்கன்னா நேபாளில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற வரைக்கும் தான் வந்தார்.
இருக்கிற அம்புட்டு பேர் எந்திரிச்சு கத்துன்னு கத்துறாங்க, உட்காரவே மாட்றாங்க. சபாநாயகர்லாம் எஞ்சி நின்றுட்டாருன்னா அம்புட்டு பேர் உட்கார்ந்துடணும், அதுதான் வந்து சட்டம். அப்போ கூட யாரும் நாங்கள் வந்து அதெல்லாம் மதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நின்று அட்டம் பிடிக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால் கவன ஈர்ப்பு கொடுத்தது நாங்கள் தான், அதனால நாங்கள் தான் அதை முதல்ல படிப்போன்றாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க அதை மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை கொடுத்து அதிக அக்கறையில் இருக்கிறது யாருங்கிறது தான் இப்போ பிரச்சனையே. ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா, ஓ இந்த பிரச்சனை பற்றின அதிகமாக அக்கறை இருக்கிறது ஆளுங்கட்சி தானே அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினச்சிடக்கூடாது. நம்ம அதை பற்றி ஃபஸ்ட்டு பேசினாதான் இதை பற்றி அதிகமான அக்கறையில் இருக்கிறதே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி வெளியே போய் கல்யாண வீட்டில், அப்புறம் ஏதாச்சும் ப்ரெஸ் மீட்டு, எங்கெங்கிற அறிவாலயத்தில் மேடை போட்டு பேசினா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மக்கள் பற்றின எந்த கவலையும் அவங்களுக்கு இல்லை. நீங்கள் கூட சட்டசபையில் பார்த்துருப்பீங்க, இந்த சைனாவில் நடந்த இந்த மலை சரிவுனால வெள்ளம் வந்துச்சுல, இதை பற்றி நாங்கள் முதல்ல பேசினது யார், எங்கள் கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி அது பெருமையாக பேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதை நாங்கள் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. அப்போ கூட சபாநாயகர் சொல்கிறாப்புல, இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி 2025 கூட கரூர் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி கவன ஈர்ப்புக்கு எதிர்கட்சி கொடுத்துருக்கும் போது சிஎம் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அனுமதிச்சிருக்கோம், அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் உட்காருங்க, ராஜ்மோகன் அவர்கள் மென்ஷன் பண்ணிருட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் யாரும் உட்கார்லையே. சொல்லிடுறேன், கேள்வி சொல்லிடுறேன், டேட்டாவை சொல்லி அப்புறம் பேச அலோவ் பண்ண போறேன். உட்காருங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது, அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கணும், மக்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷன்லாம் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. எப்படியாச்சும் மக்களுடைய அட்டென்ஷனை சீக் பண்ணிடணும். மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கறதே திமுக தான் அப்படிங்கிறது மக்களுக்கு எப்படியாச்சும் தெரிய வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் போராடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ கூட இந்த பிரச்சனையில பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இந்த பிரச்சனையை ஒற்றுமையாக எல்லாரும் பேசி, இப்போ ஆளுங்கட்சி மென்ஷன் பண்ணால் கூட நாங்கள் எல்லாரும் ஆமாம் அதே விஷயத்தை தான் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சா முடிஞ்சு போச்சு. அதை தான் சபாநாயகர் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாப்புல. கடைசி வரைக்கும் இல்லை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுவோம், நாங்கள் தான் கவன ஈர்ப்பு கொடுத்தோம், நாங்கள் தான் படிப்போம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இதில் வந்து நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் நீங்கள் பரிசீலனை பண்ணுங்க, அவங்களே படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. ஏன் ராஜ்மோகனே எஞ்சி தயவு செஞ்சு உட்காருங்கப்பா, உங்களுக்காக தான் பேசுகிறேன், நீங்களே படிச்சுட்டு போங்க, எங்களுக்குலாம் இந்த அட்டென்ஷன்லாம் தேவை கிடையாது, உங்களுக்கு அட்டென்ஷன் தேவைன்னா நீங்கள் படிச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில் எதிர்க்கட்சி தலைவர் தான் அதை படிச்சாப்புல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்க அரசு எதுவும் குறை சொல்ல விரும்பல, உங்களுடைய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம், அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. சோ கடைசியில் பிரேமலா அவர்கள் சொன்னாங்கல்ல, அதுதான் இன்னைக்குமே நடந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கடைசி வரைக்கும் டிஎம்கே கட்சி அட்டென்ஷன் மட்டுமே சீக் பண்ணி என்னதான் பண்ண போறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் நீட்டு வந்து நாங்க ஒழிப்போம்னு சொல்லி வாக்குறுதிலாம் கொடுத்து ஆட்சிக்கு வந்து ஒன்றும் பண்ணாம கடைசியில் இப்போ நீட்டுக்காக மக்களோட நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணாங்க. காவேரி பிரச்சனை அவங்க ஆட்சியிலே இருந்துச்சு, அப்போவே விவசாயிகளோட நின்றுக்கலாம், விவசாயிகளுக்காக எவ்வளவோ குரல் கொடுத்துருக்கலாம், அப்போல்லாம் எதுவும் பண்ணாமல் கடைசியில் ஆட்சியை விட்டு வெளியே வந்து இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும் போது நாங்கள் விவசாயிகளுக்காக குரல் கொடுப்போம், விவசாயிகள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்போம், நாங்கள் எப்பயுமே விவசாயிகளோட நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பரந்தூர்னு வந்துச்சா, பரந்தூரில் ஏர்போர்ட் வேணும்ல, அங்கே விவசாயிகள் எக்கேடு கெட்டு போனால் எங்களுக்கு என்ன, அங்கே எங்களுடைய G2 எங்களுடைய இடம்லாம் வாங்கி போட்டுக்கோம்ல, அதுக்காக நாங்கள் பேச தானே செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பரந்தூர்னு வரும்போது அவங்களுடைய ஸ்டாண்டை மறுபடியும் மாற்றிடுறாங்க. அப்போ தாவேக்கா அரசு விவசாயிகளோட நிற்கிறாங்களே, அவங்க எங்கே நின்றாங்க, அவங்களாம் நிற்கிறது, நாங்கள் தான் நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முழுக்க நீங்கள் எந்த இஷ்யூ வேணாலும் எடுத்து பாருங்க, கடைசி வரைக்கும் திமுக சைட்லேருந்து ஒரு அட்டென்ஷனை எப்படி மக்கள் கிட்ட இருந்து வாங்குறது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் உழைச்சிட்டு இருக்காங்களே தவிர்த்து மற்றபடி மக்களுக்காக ஏதாச்சும் உண்மையிலேயே மனசார பண்ணணும்னு நினைக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்தா கிடையாது. இது எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒரு பேப்பரில் எழுதி ஏதாச்சும் கல்யாண வீட்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு மேடையிலையோ படிச்சிடணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதை என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக ஒன்றுமே புரியல. சட்டசபை இப்போ இந்த நிலைமையில தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நேற்று நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள். மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் போட்டு விடுங்க, கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதையும் சேர்த்து நான் கவர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். தென்ஸ் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பாய் அண்ட் டேக் கேர். தடக்கு 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 தடக்கு